இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ட்ரோன்கள்ன்றது பெருமளவுல இருதரப்புலையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரோன் தொழில்நுட்பத்த முடிஞ்ச வரைக்கும் மென்மேலும் மேம்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா, அது மேம்படுத்த தான் அது பயனுள்ளதா இருக்கு. இல்லன்னா அது வேஸ்ட்டா மாறிடுது. ஏன்னா, இந்த கேபிள் ட்ரோன்கள்லாம் இப்பலாம் சமீபத்தில பெருமளவுல கை குடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? அது இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி இந்த சாகி ட்ரோன்களா இருக்கட்டும், இல்ல உக்ரைன் தரப்புலருந்து விமானம் போல இருக்கக்கூடிய ட்ரோன்கள்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா? லாங் ரேஞ்சுக்கு இதெல்லாம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணிடலாம். அந்த ட்ரோன்கள அந்த கம்யூனிகேஷன் மாடல் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த ஜிபிஎஸ் இல்லாம போகக்கூடிய விஷயங்கள், இது போல விஷயங்கள்லாம் அப்கிரேட் பண்ண தான் அந்த ட்ரோன்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அத படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையே அ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்த மேம்படுத்துறதுக்காக தான் நடந்துட்டு இருக்கே தவிர, இது ஒரு போர் மாரி தெரியலையே அப்படிங்கிறது போல தான் பல அனலிஸ்ட் தரப்புலயும் இருக்கு. ஏன்னா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்டிவா ஒரு இடத்துல சண்டை நடக்கும்போது இரு தரப்புலயும் பயன்படுத்தி ஓகே. நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறத இன்கிரிமென்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட தொழில்நுட்பத்த அப்படிங்கிறது போல தான் புரிஞ்சுக்க முடியுது. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இப்பலாம் ஷாகி ட்ரோன்கள்லாம் ரொம்ப தாழ்வா பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு உக்ரைன்குள்ள இருந்து. ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கு. ஏன்னா ரொம்ப தூரம் தொலைதூரம் போகும்போது இந்த ஷாகி ட்ரோன்கள்ல ஏஐ இருக்கு. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி ஜாம் பண்ணாலும் அதோட இலக்கு என்ன குடுத்துருக்காங்களோ அத தெரிஞ்சுக்கிட்டு போய் அடிச்சிருது. இது எல்லாத்துக்கும் மேல ஷாகி ட்ரோன்கள்ல கேமரா வச்சுர்றாங்க. பறந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆப்பரேட்டர் ஆப்பரேட் பண்ணி வேணுங்கிற இலக்க தாக்குதல் பண்ண முடியுது. ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கெல்லாம் வேற மாரியான ஷாகி ட்ரோன்கள். அப்படின்னு பல வகையான ட்ரோன்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து விதவிதமா களமிறக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல தான் உக்ரைன் அத கோப் அப் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த கேபிள் ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல கை குடுக்குதுங்க. இதெல்லாம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல வேஸ்ட். அந்த தொழில்நுட்பமே இதுக்கு மேல தேவையில்ல. ஏன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருந்தாலும் சப்ரஸ் பண்ண முடியாது. கேபிள கட் பண்ணாத்தான் உண்டு அப்படிங்கிறது போல இப்ப அத பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்பு வந்து பேசிட்டு இருக்காங்க. இத்தன நாளா ரஷ்ய தரப்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அது எந்த அளவுக்கு கை குடுத்திருக்கு ரஷ்யாக்கு. அப்படிங்கிறது களத்துல முன்னேறிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். பக்ரஸ்கோட தெற்கு தென்மேற்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேப்ல வச்சு நான் சொல்றேன். இப்ப தென்மேற்குல வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல அவங்க கைப்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. வில்லேஜஸ்லாம் இது ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் தரப்புலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பதிவுகள் குடுத்துட்டு இருக்காங்க. அது களத்துல பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உக்ரைன் அந்த கேபிள் ட்ரோன்கள யூஸ் பண்ணிட்டாங்க. மேபி அவங்க ஒரு ஆஃபென்சிவ் ஆப்பரேஷன் பிளான் பண்றாங்களா? அதுவும் இந்த டேங்குகள்லாம் மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. டர்ட்டில் டேங்க் காட்டி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒரு ஆஃபென்சிவ் ஆப்பரேஷன் இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. வெயிட்டிங் ரஷ்யா தரப்பு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கேபிள் ட்ரோன்கள்லயே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். நார்மலா இந்த தெர்மல் இமேஜர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான். ஆனா இந்த கேபிள் ட்ரோன்கள்ல தெர்மல் இமேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அடுத்த கட்ட தொழில்நுட்பம். நார்மலா ஒரு ட்ரோன் இருந்துச்சு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தெர்மல் இமேஜர் கொண்டு வந்தாங்க. நைட் விஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது கேபிள் ட்ரோன்கள் இருந்தது. இப்ப அந்த கேபிள் ட்ரோன்கள்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய FPV ட்ரோன்கள மாடிஃபை பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க தொழில்நுட்பத்த. இது பெருமளவுல உதவியா இருக்கு. நைட் டைம்ல யூஸ் பண்ணும்போது அப்படிங்கிற சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு வீடியோ பதிவ நான் உங்களுக்கு Telegram சேனல்ல ஷேர் பண்றேன். ஒரு ஆந்தை இருக்கு இல்லையா? ட்ரோன் பறந்து வந்துட்டு இருக்கும்போது அது வேற என்னமோ அப்படின்றதுக்காக அது போய் தாக்குதல் பண்ணிரும். அது கொஞ்சம் பிரச்சனை. இது போல FPV ட்ரோன்கள் நைட் டைம்ல யூஸ் பண்ணும்போது, அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் பாதிப்படையுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. இது போல விஷயங்கள்லாம் இங்க ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில நடந்துகிட்டு இருக்கு. இதுல உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டர்க் ஸ்ட்ரீம் வழியா கேஸ் வந்து பாத்தீங்கன்னா, துருக்கிக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அது வழியா மத்திய ஈரோப்பிய நாடுகள்லாம் சில நாடுகள் வாங்கிட்டு இருக்காங்க கேஸ். இப்ப அந்த பம்பிங் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. இப்ப அது மிக பெரும் பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. ஆல்ரெடி துருக்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கேஸ் ஹப்பா மாறப்போறோம். சூப்பரா இருக்க போது. ஈரோப்பே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது அப்படிங்கிற ஏகப்பட்ட கனா கண்டுட்டு இருந்திருப்பாங்க துருக்கி தரப்புல இருந்து. ஏன்னா, அத வச்சு ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு துருக்கிக்கு. பிகாஸ் நான் சொல்ல வரேன். இப்போ நான் அடுத்தடுத்த பாயிண்ட் சொல்லும்போது, உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். துருக்கி ஒரு கேஸ் பம்பிங்கோட ஹப்பா மாறிடுச்சு அப்படின்னா, பல நாடுகள்ல இருந்து கேஸ் துருக்கி வழியா போகும்போது, துருக்கி எதுவும் செய்ய வேண்டியதில்ல, ட்ரில் போட வேண்டியதில்ல, கேஸ் எடுக்க வேண்டியதில்ல. துருக்கி வெளியா போறதுனால, காசு குடு, வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கலாம்னு சொல்லி ஈஸியா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது அந்த அளவுக்கு இன்கம் குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப அது மட்டும் இல்லாம, ஒரு இக்கட்டான சூழல். நான் இப்ப சொல்ல வரேன் பாருங்களேன். கொபானி பகுதி. அமெரிக்க தரப்பு இருந்து மிக பெரும் அளவுல பேஸஸ் வந்து அங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் பார்த்தோம் இல்லையா? இப்ப F-16 எடுத்துட்டு போய் இஸ்ரேல், நீங்க தான் அடிப்பீங்களா? நாங்க அடிக்கிறோம் பாருங்க அப்படிங்கிறது போல, இவங்க குருதின மக்கள் மேல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான தாக்குதல், பயங்கரமான ஷெல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கொபானி பகுதியில. அந்த பகுதியில ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆல்ரெடி சிரியால ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. இப்போ அந்த கொபானி பகுதியில அமெரிக்கா முட்டு கொடுத்து நிக்கிறாங்க. முடியவே முடியாது அப்படின்னு துருக்கி தரப்புல இருந்து இருக்காங்க. இந்த கேஸ் ரிசர்வ்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ங்கும் போதெல்லாம் அடி வாங்க ஆரம்பிச்சிரும். யூரோப்பியன் யூனியன்.
ஸோ அப்ப யூரோப்பியன் யூனியன்ல கேஸோட ரிசோர்ஸ்லாம் அடி வாங்கி அத ரீஃபில் பண்ணும்போது, கேஸ் தட்டுப்பாடு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அமெரிக்காவ மட்டுமே நம்பி இந்த டேங்கர் எல்என்ஜி வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்னால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ பைப்லைன் வழியா கேஸ் வாங்கி தான் ஆகணும். இது துருக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லிவரேஜ் குடுக்கும். ஸோ இந்த லிவரேஜ் துருக்கி கிட்ட இருக்கிறதுனால ஏறி அடிக்கலாம். இந்த எஸ்டிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ்லாம் ஏறி அடிக்கலாம். ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு இருக்காங்க. எஸ்டிஎஃப் தரப்புலருந்து தாக்குதல் பண்றதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டே இருக்கு. அது ஒரு சைடு. ஆனா, இப்ப வந்து பிரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க ஒரு மேசிவான அஃபென்சிவ்க்கு துருக்கி தரப்புலருந்து அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னன்னா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ல வச்சு அவங்க ஏறி அமெரிக்காவ அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எஸ்டிஎஃப் அடிக்கிறாங்கன்னா, அமெரிக்கன் பேக்டு தானே. டைரக்ட்டா போய் அவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிற சென்ஸ், யூரோப்பியன் யூனியன்னால அந்த குருதின மக்களுக்கு ஆதரவா வர முடியாது. காரணம் என்ன? துருக்கி வழியா தான் கேஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்ப கேஸ வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறத ஏதாவது சாங்ஷன் பண்றாங்கன்னா, இவங்க தரப்புல இருந்து ஒரு லிவரேஜ் இருக்கும். இப்போ இஸ்ரேல் வந்து டைரக்ட்டா துருக்கிக்கு அகைன்ஸ்டா வர முடியுமா? வர முடியாது. அசர்பைஜானோட கேஸ் பெருமளவுல இஸ்ரேலுக்கு தேவை. துருக்கி வழியா தான் பெருமளவுல வர்த்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு நடந்துகிட்டு இருக்கு. பெருமளவுல அந்த பகுதி எல்லாமே சிக்கலுக்குரிய பகுதியா மாறிடுச்சு. அது எஜிப்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா இந்த ஹெச்டிஎஸ் இருக்காங்க இல்லையா? அதோட ஒரு கிளை வந்து பார்த்தீங்கன்னா, மிரட்டல் விட்டுருக்காங்க. நாங்க ஜ ஜனவரி ரெவல்யூஷன் மூவ்மெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்க போறோம் அப்படிங்கிறது போல. எல்லாத்துக்கும் மேல K9 ஆர்ட்டிலரி சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எஜிப்ட் தரப்புல இருந்து வாங்கி கோஸ்டல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற சந்தேகங்கள்லாம் இருக்கு. துருக்கி, எஜிப்ட் இவங்கலாம் சண்டைக்கு போயிருவாங்களா? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த பிரச்சனை இந்த பிராந்தியத்துல எந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சிரியா வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கி ஒரு அக்ரஷன் எடுத்து காட்டுறாங்க அப்படிங்கும்போது, அமெரிக்கா ஐசோலேட் பண்ணிருவாங்க அந்த டைம்ல. ஸோ அந்த குருதின மக்கள் வந்து தாக்குதல் பண்ணி மிக பெரும் பகுதி அங்க இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் துருக்கி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்ப ரஷ்யாக்கு அந்த பகுதியில பேஸ் இருக்கு. ஒதுங்கி நிக்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இவங்கலாம் ஃபைட்டர்ஸ பிரிசர்வ் பண்றாங்களா அப்படிங்கிறது போல. இப்ப HTSல இருந்து ஒரு அமைப்பு பிரிஞ்சு எஜிப்ட த்ரெட்டன் பண்ற மாரியே, இன்னொரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, சைனாவ த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஈஸ்ட் துர்கிஸ்தான் அது ஒரு அமைப்பு இருக்காங்களே, ஸோ அவங்கள த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பேஸா மாறப்போகுது. சிரியால இப்போதைக்கு அமைதி வரும் அப்படின்னு யாராவது பேசினாங்கன்னா, அதெல்லாம் நடக்காத ஒரு காரியம். பல அமைப்புகள், பலவிதமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிரியால பேஸா வச்சு பல இடங்கள் நடக்க போகுது. இப்ப சிரியால அமெரிக்காவோட பிரசன்ஸ், அமெரிக்காவோட ஆளுமை போயிருச்சுன்னா, இஸ்ரேலோட மவுஸ், இஸ்ரேலுக்கு வேணுங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே போயிரும். அத கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாது ஒன்ஸ். ஏன்னா ஆல்ரெடி ஈரான்ல வந்து பார்த்தீங்கன்னா, போர் தொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டு இருக்காங்க. தாக்குதல் பண்றோம், அது பண்றோம்னு சொல்றாங்க இல்லையா? அது பெருமளவுல நடக்காது. ஏன்னா துருக்கிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அமெரிக்காவ ஏறி அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அமெரிக்கா செயலிழந்துட்டாங்க அப்படின்னா, பெருமளவுல இங்க சப்போர்ட் இருக்காது. ஆல்ரெடி ஹவுதிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர் தொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. அவங்களால டவுன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த இடத்துல இந்த அமெரிக்கா பிரசன்ஸயே துருக்கி தரப்பு வந்து மிக பெருமளவுல ரப்பர் வச்சு அடிச்சுருவாங்களா? அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது. ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏதாவது ஒண்ணு இஸ்ரேல் கிட்ட இருந்து லிபரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது போல ஏதாவது ஒரு அமைப்ப ஆரம்பிச்சுருவாங்களா? முதல்ல இவங்களோட எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோர்டானுக்குள்ள இருக்குமா இவங்களோட கைவரிசைகள்லாம் அப்படின்ற போல கேள்வி இருக்கு. ஜோர்டான முழுவதும் துருக்கி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா தான், அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க இஸ்ரேல் எடுத்து தாக்கும். துருக்கி எப்பவும் போல வர்த்தகம் இஸ்ரேல் கூட பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து லிவரேஜ். உனக்கு வேணுங்கிற எக்கனாமி உனக்கு நான் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ என் நாட்ட நீ எதுவும் பண்ணக்கூடாது. அந்த ஒரு லிவரேஜ் வந்து துருக்கிக்கு இருக்கும். ஸோ அத பயன்படுத்தி அமைப்புகள் வச்சு ஏதோ ஒரு சித்து வேலைய பண்ணிடலாமா அப்படின்னு கூட துருக்கி ட்ரை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த ஒரு காரணத்தினால தான் ஜான் கிர்பி அவர்கள் இருக்கார்ல, அதான் அக்டோபர் 7 அட்டாக் நடந்ததுக்கு அழுதார் இல்லையா? ஸோ அந்த ஒரு மனுஷன் பாவம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கிக்கு வந்து வார்னிங் குடுத்துக்கிறாங்க. பாருங்க துருக்கி, வேண்டாம் அக்ரஷன் காட்டாதீங்க அப்படிங்கிற போல அவங்க தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல வார்னிங்லாம் குடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் துருக்கி தரப்பு வந்து கேட்கிற மாரி தெரியல. அது மட்டும் இல்லாம சைமல்டேனியஸா 32 ஷிப்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, போர் கப்பல்கள உருவாக்கிட்டு இருக்காங்க துருக்கி தரப்புல இருந்து. ஸோ போருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நேவல் அது மட்டும் இல்லாம நம்மளும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கோவா ஷிப்யார்ட்ல 2 பேட்ரோல் ஷிப்பா இண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது போல எல்லா நாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல்கள பெருமளவுல கட்டுமான பணியில இறங்கியிருக்காங்க. கப்பல் கட்டுறதுல. ஏன் அப்படின்னா, மேரிடைம் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த இடத்துல அமெரிக்கன் பிரசன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. மிடில் ஈஸ்ட், இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் இந்த பகுதியிலலாம் அமெரிக்காவோட பிரசன்ஸ் கம்மியாயிருச்சு அப்படிங்கும்போது, இந்த பிராந்தியத்துல ஏகப்பட்ட சிக்கல்கள் வர ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கூட பல நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல் கட்டுமான பணியில இறங்கிட்டாங்களா, வேற யாரும் வந்து அந்த வெற்றிடத்த நிரப்பிறக்கூடாதுன்றதுக்காக, அந்தந்த நாடுகள் அந்தந்த பிராந்தியத்த அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணுன்றதுக்காக ட்ரை பண்றாங்களா? அப்படின்ற யோசனைகள்லாம் இருக்கு. ஸோ ஒரு மிக பெரும் மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நடக்கப்போது. அது துருக்கி முன்னெடுக்க போறாங்க அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய விஷயம்.
எப்ப துருக்கி அமெரிக்காவை அடிக்கிறாங்களோ அந்த டைம்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதிகளும் மாறும். ஆல்ரெடி யூரோப்பியன் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அமெரிக்காக்கு சப்போர்ட் இல்ல. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கிரீன்லாந்து வந்து வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஏகப்பட்ட சிக்கலிங் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு பலம் மிக்க ஒரு பகுதி கிரீன்லாந்து. அது யூரோப்புக்கு சொந்தமான ஒரு பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். என்னதான் டென்மார்க் தான் இருந்தாலும் அந்த டென்மார்க்குங்கிறது யூரோப்ல தான் இருக்கு. ஸோ யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து பேசி கூட்டமைப்பு பண்ணி அங்க வேணுங்கதெல்லாம் செஞ்சு அந்த நாடுகளுக்கு வேணுங்கதெல்லாம் செஞ்சுக்கலாம் இல்லையா? அதுல யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு பிரசன்ஸ் இருக்கு ஆர்டிக்ல. அவங்களுக்கு பவர் செலுத்த முடியும் அப்படின்னா அது கிரீன்லாந்து வழியா தான். அமெரிக்கா கலாஸ்கா இருக்கு, கனடா இருக்கு. கனடா ஓவர் கம் பண்ணாலும் கிரீன்லாந்து வச்சுன்னா பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா யூரோப்புக்கு வேல்யூ இருக்கு. அதையும் வந்து அமெரிக்கா புடுங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு வேடிக்கை பார்த்துருக்காங்க இல்லையா? ஸோ இதனாலேயே அங்க ஒரு பிளவு வந்துருது. ஸோ பிளவுகள் ஒரு காலா இந்த ஒரு படத்துல வரும் இல்லையாங்க, முதல்வன் படத்துல வந்து ஒரு டைலாக் வரும். உட்காந்துட்டு இருக்கிற கால் ஒன்னொன்னும் ஒருத்தவங்களோட கால், அது ஒன்னொன்னு அக்கா பிச்சுட்டு போயிடுச்சுன்னா எப்படி அப்படிங்கிற போல இருக்கு. ஸோ அது போல சூழல் தான் இங்க வரப்போகுது. ஸோ அது நடந்துருச்சு அப்படிங்கும்போது அமெரிக்கா வந்து தன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது போல முடிவுக்கு வராங்க. எதுக்காக வராங்க? அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரசன்ஸ், அவங்களோட ஆளுமை நிரூபிக்கணும்னா சில பல முக்கியமான பகுதிகள் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அவங்க சைட்ல அதை பில்டப் பண்ணும்போது, ரஷ்யா அவங்க சைட்ல பில்டப் பண்ணும்போது, உக்ரைன் ஃபுல்லா எடுத்துக்கிட்டாங்கன்னா யூரோப் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிரும் இல்லையா? ஸோ இந்த ஒரு காரணத்தினால அவங்களால துருக்கிக்கு எகெயின்ஸ்டா எதுவுமே செய்ய முடியாது. 2வது அமெரிக்காக்கு ஆதரவாகவும் எதுவும் செய்ய முடியாது. அவங்க எதிர்ப்பா தான் இருப்பாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். துருக்கி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க? மிடில் ஈஸ்ட்ல என்ன நடக்க போகுது? 2வது ஹவுதீஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க இதே யெமன்ல வந்து பாத்தீங்கன்னா யுஏஇ பேக்டு ஃபோர்ஸஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க மேல ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிடில் ஈஸ்ட்லயே அதுவும் இந்த யெமன் ஹவுதீஸ்லயே திரும்பியும் ஒரு யெமன்ல ஒரு சிவில் வார் வந்துடுமா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம யெமன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டேஷன் வெடிச்சதுனால 7 நபர்கள் இறந்துட்டாங்க. 30க்கும் மேற்பட்ட நபர்கள்லாம் காயமடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. டைமா அது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சைடுல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். பல பகுதிகளே வந்து பாத்தீங்கன்னா சிவில் வார் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா இந்த பகுதிகள்லாம் சிவில் வார் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம துருக்கியில வர வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி மிக பெருமளவுல ஏதாவது ஒரு விஷயங்கள் துருக்கியோட அதிபரான எர்டோகன் அவர்கள் செஞ்சாதான் அடுத்த எலெக்ஷன்லயும் ஜெயிக்க முடியும். ஏன்னா நிப்பீங்களான்னு கேட்டதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது துருக்கி இந்த இடத்துல மிடில் ஈஸ்ட்ல ஆளுமையை செலுத்துறதுக்காக ஏதாவது செய்வாங்களா? ஒருவேளை ரஷ்யாவும் துருக்கியும் இணைஞ்சு ஒரு திட்டம் போட்டுதான் இப்ப இந்த பஷர் அல் அசாத் அவர்களோட ஆட்சியை வந்து கவிழ்ப்பு பண்ணும்போது ரஷ்யா பெருமளவுல எதுவும் எதிர்க்காம அப்படியே விட்டுட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பாக்குறாங்களா? இதெல்லாம் ஒரு ட்ராப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எது எப்படியோ இப்போ துருக்கி அங்க ரெடி ஆயிட்டு இருக்கனால இப்போதைக்கு ஈரான் பக்கத்துல கண்ணு திரும்பாது. ஈரான் வந்து உள்ள பெருமளவுல இன்வால்வ் ஆகாம இருந்தாலே ஓகே. இப்ப இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் கம்மியாயிடுச்சு. பவர் பேலன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் ட்ரம்ப் அவர்கள் பெருமளவுல இஸ்ரேலுக்கு வந்து உதவக்கூடிய மனப்பான்மையில இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஆனா அது நடக்காது. கண்டிப்பா செய்வாங்க. பிம்பம் வேணா வச்சுக்கலாம். உக்ரைனுக்கு உதவ மாட்டேன், இஸ்ரேலுக்கு உதவ மாட்டேன்னு. மத்தபடி அப்படிலாம் இருக்காது. இது வந்து ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. என்ன செய்ய போறாங்க துருக்கி, இஸ்ரேல், ஈரான், ரஷ்யா இவங்களாம் என்ன செய்ய போறாங்க இந்த மிடில் ஈஸ்ட்ல? 2வது அமெரிக்கா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? எந்தெந்த பகுதிகளை அவங்க வளர்ச்சி போடலான்னு திட்டம் போட்டுருக்காங்க அப்படிங்கலாம் பொறுத்திருந்து பார்த்தலாம். ஸோ ஓரளவுக்கு தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவுல நம்ம பார்த்திருப்போம். அடுத்தடுத்த பதிவுல தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல மோட்டிவேஷனா இருக்கு எனக்கும் பதிவுகள் போறதுக்கு. தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். உடனுக்குடன் நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இன்கேஸ் நோட்டிஃபிகேஷன் வரலன்னா அதுல நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.